சென்னை பூந்தமல்லியில் மின்சார பேருந்து பணிமனை திறப்பு விழாவில் துணை முதல்வர் உதயநிதி பங்கேற்ற நிலையில் அவரது வருகை காக்க பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் உள்ள பொது கழிப்பிடம் தடுப்புகள் வைத்து அடைக்கப்பட்டது. இதனால் பேருந்துக்காக காத்திருந்த பெண்கள், குழந்தைகள் அவதிக்கு உள்ளாகினர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோதிடம் கேட்கலாம். வினோத், வணக்கம். 2 மணி நேரத்திற்கும் மேலாக தாய்மார்கள் குழந்தைகள் கடும் அவதிக்கு உள்ளாயிருக்கிறாங்க பூந்தமல்லி பேருந்து நிலையத்துல. விவரங்கள் என்ன, விரிவா வழங்குங்க. வணக்கம் ரம்யா. சென்னை பூந்தமல்லி பணிமனையில் இன்று 125 மின்சார பேருந்துகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று திறந்து வைத்திருக்கிறார். அவரது வருகையை ஒட்டி பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் மற்றும் பொது கழிப்பிடங்கள் தடுப்புகள் போடப்பட்டு அடைக்கப்பட்டதால் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் பெரும் அவதி என்பதை அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக பேருந்திற்காக காத்திருக்கக்கூடிய பொதுமக்கள் பேருந்துகள் தடுப்புகள் போடப்பட்டு தடுக்கப்பட்டதால் அவர்கள் பேருந்து நிலையத்தில் இருந்து அருகில் இருக்கக்கூடிய வெயிலில் நிற்கக்கூடிய சூழல் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல கழிப்பிடங்களும் அனைத்தும் தடுப்புகள் போட்டு தடுக்கப்பட்டதால் அந்த பகுதியில் பெண்கள் யாரும் கழிப்பிடத்தை பயன்படுத்தாத சூழல் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவரது வருகைக்காக 2 மணி நேரத்திற்கு மேலாக கைக்குழந்தைகளுடன் பொதுமக்கள் காத்திருக்கக்கூடிய சூழலும் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அவர்கள் பெரும் அவதி அடைந்திருக்கிறார்கள். அதாவது துணை முதல்வர் அவர்கள் சரியாக 11 மணி அளவில் இங்க அந்த 125 மின்சார பேருந்துகளை திறந்து வைப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த நிலையில் இவர் 11 மணியிலிருந்து அவர் 45 மணி நிமிடத்திற்கு மேலாக அவர் தாமதமாக வந்த காரணத்தினால் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே நடுரோட்டில் நிற்கக்கூடிய சூழல் என்பது உருவாகி இருந்தது. இதனால் அவர்கள் அந்த பகுதியில் சுட்டெரிக்கும் வெயிலின் காரணமாக சிலர் மயக்கம் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகி இருப்பதாகவும் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் கழிப்பிடத்தை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் பச்சிளம் குழந்தைகள் வைத்திருக்கக்கூடிய நாங்கள் கழிப்பிடத்துக்கு செல்ல முடியாத நிலைதான் தற்போது உருவாகி இருப்பதாகவும் 2 மணி நேரமாக இதே நிலைதான் இந்த பகுதியில் நிலவி வருவதாகவும் உடனடியாக தடுப்புகள் அனைத்தும் அகற்றப்பட்டு தங்களுக்கு கழிப்பிடத்தை பயன்படுத்தக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அதே சமயம் பேருந்துகளை மறைத்து தடுப்புகள் போடப்பட்டிருக்கிறது. அதையும் உடனடியாக அகற்ற வேண்டும் என்பதே அப்பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்து பயணிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ரம்யா, விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி வினோத். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்ப கைக்கூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் T Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call